ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. அன்பான உங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா ஒரு நபர் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிவு எதனால நம்ம பலவா பிரிஞ்சு இருக்கோம், அந்த பிரிவுன்ற விஷயத்த எப்படி போக்க முடியும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்தம்மா இப்ப பிரிஞ்சிருக்கிறோமா ஒன்னா இருக்கிறோமா இது சந்தேகம். அதுவே ஒரு பெரிய சந்தேகம். இப்ப எல்லாரும் நம்ம பிரிஞ்சுதான் இருக்கிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஆனா எல்லாரும் ஒன்னா தாங்க. இப்ப பிரிவினையா இருக்குது அப்படின்றதுதான் கற்பனை. உண்மைதான். பிரிவினையா நம்ம இருக்கிறோம், நான் பிரிஞ்சு இருக்கிறேன் அப்படின்றதுதான் கற்பனை, பொய், மாய, புரியுதுங்களா, கனவு. இது எல்லாமே அதுக்கான சம்பந்தப்பட்டது. ஆனா ஒன்னா இருக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான் மூலமான ஒரு விஷயம். அதுக்கு பேர் அன்பு அதீதமானால் அது ஒன்னா இருக்கிறது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்மள ஒன்னா தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம பண்ணலாம் ஒன்னா இருக்கிறது பட்டவட்டமா தெரியுது. ஆனா நம்ம இல்லைன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். உண்மைதானே? உயிர்னு சொன்னா நம்ம எல்லா பொருளுக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு ஒத்து பண்ணுவோம். உண்மைதானே? இப்போ மோஸ்ட்லி இப்போ மனிதனாக்கிற எல்லாத்துலயும் உயிர் இருக்கு, ஜீவராசி எல்லாத்துக்கும், மரஞ்செடியும் எல்லாத்துலயும் உயிர் இருக்கு. ஒரு ஒற்றுமை வருதால. இப்ப இந்த ஒற்றுமைன்ற ஒரு குணம் நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே இருக்குது. உடல்னா அது மரத்துக்கும் உடல் தான், ஜீவராசிக்கும் உடல் தான், ஒரு மனிதனுக்கும் உடல் தான், ஒரு ஜட பொருளுக்கும் உடல் தான். சொந்த பொருளுங்களா? இங்க எல்லாத்துக்குள்ளயுமே இங்க எல்லாமே பயன்பாடு. எதா இருந்தாலும் மாற்றத்தை நோக்கி ஒரு பயன்பாடு இருக்குது. அது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். உண்மைதானே? நீங்க ஒரு மனிதன் நீங்க எத்தனை எந்த ஒரு பொருள் எடுத்துனாலும் சரி, ஒரே மாதிரி சித்தம் பண்ணி மாத்தி எந்த விஷயமே பண்ண மாட்டேங்க. உண்மைதானே? ஆவரேஜா பண்றது எல்லாமே ஒரே விஷயம் தான். இருக்கணும், பிறக்கணும், வாழணும், முதல் மரணம், இறந்து போகணும். இது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு மட்டும் வேற்றுமை வர. இப்ப இந்த விஷயம் ஏன் வேற்றுமை வரல? நான் சொல்லல, அந்த ஒருமை அந்த குணம் உங்களை மூலமா வச்சுன்னு இருக்குது. அந்த மூலத்தோட நீங்க எல்லாருமே கனெக்ட்ல இருக்கிறீங்க. யாரும் பிரிஞ்சு பிரிவினையா இல்லை. அந்த பிரிஞ்சு பிரிவினையா இருக்கிறோம்னு நினைக்கிறது மட்டும்தான் நம்மளோட கேம். அதுக்கு பேர் விளையாட்டு. இப்ப எப்படின்னா, ஒரு கயிறு தொங்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப அந்த கயிறுல இருந்து ஒரு இலை திரிக்கப்பட்டுச்சுன்னா அந்த இலை பல இலையா தெரியும். தெரியுதுங்களா? ஆனா கயிறு முனை இருக்கும் ஒரு இடத்துல. திருச்சின்னா இந்த முனை திருச்சிங்கன்னா அந்த முனை 10 தெரியும். ஆனா மேல பாத்தீங்கன்னா ஒரு கயிறு தெரியும், கீழே பார்த்தா 10 கயிறு தெரியும். திருச்சிங்கன்னா இன்னும் திரிச்சா இன்னும் அது கயிறு தெரியும், இன்னும் திரிச்சா இன்னும் கயிறு தெரியும். புரியுதா? ஆனா மேல பார்த்தா ஒரு மேல பார்த்தா கயிறுன்னு சொல்லுவான், கீழே பார்த்தோன்னா கயிறுன்னு சொல்ல முடியாது. பல இலைகள் இருக்கிறதா சொல்ல முடியாத, இத்தனை கயிறு இருக்குதுன்னு சொல்லலாம். உண்மைதானே? அது எப்பன்னு சொல்லலாம், மேல இருந்து பாத்தீங்கன்னா நீ அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அறிவு இருக்கும், அந்த அனுபவம் இருக்கும். இதுல இருந்து இழைக்கப்பட்ட இலைதான் இது, இதெல்லாம் ஒரே கயிறு நம்ம சொல்ல முடியும். ஆனா நீ அந்த இலையா மாறி அதுல இருந்து பிரிக்கப்பட்ட அந்த நூலா மாறி நீ பார்த்தனா, இல்ல நான் தனி கயிறு தான், நான் தனி நூல் தான் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்ப நம்மளாம் அப்படிதான் சொல்லுவோம். நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்லுகிறோம். இப்போ அதுல எப்படி அந்த கயிறை திரிச்ச உடனே அது இலையா பிரிஞ்சு வந்தோமோ அப்படிதான் பிரிஞ்சு வந்துக்கிறோம். இப்போ நம்ம பிரிக்கப்பட்ட இலை நம்மள இருந்து ஒரு இலையை பிரிக்கப்படும். அப்படிதான் பண்றோம். ஒரு நூல் மாதிரி வந்தோம், நம்ம திருப்பி பிரிச்சா அது நூல் மாதிரி வரும். இப்ப அந்த மாதிரி கனெக்ட் மாதிரி வந்து நாங்க மொத்தம் நம்ம மூலம் ஒண்ணு இருக்குது, மொத்தமான கயிறா ஒரு இடத்துல இருக்குது. இது அதுல இருந்து திருச்சி 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 வந்தது. அப்ப இது ஒன்னாக்குதா இல்லையா? ஒன்னாதான் இருக்குது. அதுக்கு பிரிக்கப்பட்டதால், அதுக்கு பிரிக்கப்பட்டதால் அதுக்குள்ள இருக்கிற அறிவும் அதுக்கு இப்ப எப்படின்னா சுமார் அறிவு அப்படின்னா, இப்ப அது ரொம்ப கனமா இருந்தது, ரொம்ப வலிமையா இருந்தது. இப்போ அது பிரிக்கப்படும் போது அது லேசாகுது, ரொம்ப மெலிசாகுது, காட்டச்சா பறக்குது, நடக்குதா? அப்ப இது என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ள அந்த பயமும் நான் தனியா தான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வும் தானா வந்துச்சு. புரியுதா சொல்றது? அது கனமா இருக்கும்போது கயிறு காட்டச்சரோ எதுவும் பண்ணாது. ஏன்னா அது ஒருமையில் இருந்தது, ஒன்னா இருந்தது. அப்ப அது எதுவுமே பண்ற அளவுக்கு சூழல் இல்லை. என்னைக்கு அது திருச்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு பட்டா ஒண்ணு இதாகும், ஒண்ணு காத்தச்சா பறக்கும், வலிமை குறைவா இருக்கும். இந்த நிகழ்வு எல்லாம் அதுக்குள்ள எனக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும், எல்லாம் பண்ணிக்கும். நம்ம அப்படிதான் பண்ணுறோங்க. அது நம்மன்றது மனிதன், ஜீவராசி, அண்டங்கள், அணுக்கள் எல்லாமே அப்படிதான் பண்ணுது. ஆனா எல்லாமே மூலத்திலும் திரிக்கப்பட்ட ஒரு சிறு சிறு இலைகள் தான். இந்த சிறு சிறு இலைகளும் ஒன்னாதான் இருக்குது ஒரு இடத்துல. அந்த ஒரு இடம்ன்றது ஒருமை குணம். அது இந்த இலைக்குள்ளே இருக்குது அந்த ஒருமை குணம், அந்த மூலத்துக்கிட்டே இருக்குது ஒருமை குணம். அந்த ஒருமை குணம் என்னைக்கு அந்த இலைக்குள்ள வருதோ அன்னைக்கே அந்த மூலமான கனமான கயிறு நான் தான்டா அப்படின்ற ஒரு வார்த்தைய அந்த இலை சொல்லும். அந்த திரிஞ்சு வந்த சிறிய நூல் சொல்லுவாங்க. அதை சொல்றதுன்றதுக்கோசம்னா நம்ம அன்புன்ற ஒரு பாதைக்குள்ள போகணும், ஒருமை குணத்தை வளர்த்துக்கணும். அன்புதான் நான் சாதாரணமா செய்யணுமா அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையை மாத்திங்க. இங்க எல்லாரும் பாருங்களேன், எல்லாரும் பாத்தீங்கன்னா என் சங்கதி விரக்தி பண்ணணும், நான் எனக்குன்னு ஒண்ணு உருவாக்கணும். உங்க உருவாக்கமே இலை. ஒரு இலை இன்னொரு இலையா பிரியுது. உன் உருவாக்கத்தை என்னைக்கு நீ நிறுத்தணும்னு ஆசைப்படுறியோ அன்னைக்கே இந்த இலை கடினமாக போகுது. இந்த இலை நான் அந்த கடினமான கயிறோட ஒன்றி வந்தா நான்ன்ற எண்ணம் வரப்போகுது உன்கிட்ட. ஆனா திருச்சினே போனா எப்படி வரும்? ஒன்னா இருக்கும் போதே உங்களுக்கு கஷ்டமா இருந்தது, திருப்பி அதை திரிக்கிற திருச்சி என்னாவும்
உன்னோட இருக்கிற ஒரு குடும்பங்க, எனக்கு ஒரு குழந்தைங்க, எனக்கு ஒரு செல்வங்க, எனக்குன்னு வீடுங்க, எனக்குன்னு காருங்க, எனக்கு நீ இப்படி நினைக்க பாரு, ஒரு இலை 2 இலை 3 இலை மாறிக்கிட்டே போகுது. இப்போ ஒரு காருக்கு எதனா உங்களால தாங்க முடியாது. ஏன்னா ஒரு இலை நீரை திருச்சி வச்சுக்கிறேன், அந்த இலைக்கு எதாவது இந்த இலையால தாங்க முடியாது. அதே போலதான் நீ திருமணம் பண்ணிருக்கிற மனைவிக்கு எதனா உங்களால தாங்க முடியாது. குழந்தை பெற்று அதுக்கு எதனா உங்களுக்கு தாங்க முடியாது. இதெல்லாம் ஒரு இலைகள் மாதிரி. ஒரு நூல்ல இருந்து திருச்சிங்கன்னா திருப்பி திருப்பி ஒரு 100 இலைகளா வந்துட்டே இருக்கும். இப்ப அந்த 100 இலைகளா வந்துட்டே இருக்கு. நீ என்னைக்கு நான் திரிக்க மாட்டேன், நான் இருக்கிற ஒரு 100 இலையோட நான் நிற்பேன், நான் அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நான் போக போறேன், ஒருமை குணத்தை வளர்த்துக்க போறேன்னு நினைக்கும் போது நீ மூலமா இருக்கிறன்ற அறிவை உங்களால பெற முடியும். கட்டாயம் சொல்லு போடுங்களா, இது கட்டாயம் நம்ம எல்லாரும் உணரலாம். நம்ம அப்படி பண்ண மாட்டோமே, உண்மைதானே? ஏன் நம்ம அதை பண்ண மாட்டோம்? திருப்பி நம்ம உண்மை எஸ்டாகின்னு போறோமே, இதுக்கு ஒரு காரணம் கிடையாது. அளவுக்கு மீறி ஆச்சுன்னா 100 இலையே இருக்காதுங்க. ஒண்ணு ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ள போயிடுவீங்க. அப்படி போகாம இப்பயே நீ அந்த ஒரு 100 இலையா இருக்கும்போது அதுவாதான் இருக்குன்ற உணர்வு வந்தாலே அப்பயும் அந்த பிரிஞ்ச 100 இலை எல்லாமே மீண்டும் ஒண்ணு சேரும். ஒண்ணு சேர்ந்து மூலமான கயிறாவே அது மாறிடும். நானே மூலமாகிறேன். அப்ப அந்த அறிவு வந்துச்சுன்னா சுதந்திரம் சுகம் எல்லாமே அட்டன் டைம்ல நமக்கு வெளிப்பட்டுடும். இப்ப அளவா இருக்காது, ஒன்னா இருக்கும். அந்த திரிஞ்ச அந்த இலைகள் எல்லாமே ஒரே கூட்டு கயிறா மாறிடும். ஒருமை விளங்கும் போது ஒருமை வந்துச்சுன்னா எல்லாமே ஒரே பொருளா மாறிடும். சும்மா எல்லாத்துக்குள்ளயும் ஆனந்தம் பூத்து குலவும். சுதந்திரம்ன்றது அதுதான், சுகம்ன்றது அதுதான், இன்பன்றது அதுதான். அதுதான் நம்ம சொல்லியா, நான் எப்போ நான் இன்பமா இருக்க போறேன், எப்போ நான் நிம்மதியா இருக்க போறேன், அந்த நிம்மதின்றது அப்பதான் வரும். அந்த நிம்மதியை நம்ம பெறணும்னா முதல்ல நம்ம திரிக்கிற இலைன்றதை திரிக்கிறத நிறுத்தணும். மீண்டும் நான் இதை ஒன்று உருவாக்க போறேன், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்ன்ற ஆசைகளை நான் குறைக்க போறேன். நான் சொன்ன ஆசைன்றது அத்தனை பொருள் மேல அதை ஆசை இருக்கிறது இல்லப்பா. நீ இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழணும் அப்படி வாழணும் நினைக்கிறதே ஆசைதான். நானும் எல்லாரும் மாதிரி வாழணும்னு நினைக்கிறதே ஆசைதான். இந்த எல்லாரும் மாதிரி வாழும்போது எல்லாருமே தான் நீ இருப்பேன். உண்மைதானே? எல்லாரும் மாதிரி வாழணும் ஆசைப்பட்டா எல்லாருமே தான் இருப்பீங்க. எல்லாரும் மாதிரி நான் இருக்கக்கூடாதுப்பா, நான் மாற்றம் ஆகணும், நான் புதியதான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும், நான் புதியதான விஷயத்த நான் கத்துக்கணும், இங்க நடக்கிற துன்பத்துக்கெல்லாம் ஒரு இன்பம் வரணும், அதுக்கான செயல் நான் செய்ய போறேன். இறங்குங்க, என்ன ஆயிட போகுது? எப்படின்னு என்னதான் பண்ணி என்ன செஞ்சாலும் நோய் வரப்போது, முதுமை வரப்போது, மரணம் வரப்போது, இறக்க போற. அது உனக்கும் தெரியும். ஆமான்னா ஆணித்தரமா கன்ஃபார்மா ஆமா நீயும் சொல்ல போற. அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ ஏன் தேவையில்லாத இன்னொரு இலையை திரிச்சு, இன்னொரு இலையை உருவாக்கி, இன்னொரு இலையை திரிச்சு உருவாக்கி, இந்த இலையோட தன்மையை, இந்த ஒரு நூலோட தன்மையை இதெல்லாம் புரிஞ்சுக்க வழியில கத்தினுக்குது. இது இன்னொரு நூலை திரிக்கலாமா? திரிச்சு அதை பிரிச்சு எடுத்து அதுக்கு வலிச்சா அதுக்கு நீ துன்பம் பண்ணும். இப்போ ஒண்ணுமே நீங்க தீபாவளி வந்தது. இப்ப இந்த தீபாவளிக்கு எவ்வளவு பேர் பட்டாசு வச்சாங்க. இன்னைக்கு எவ்வளவு தாய் தந்தை இருக்கு, அந்த குழந்தைங்க போய் ஒழுங்கா பட்டாசு வந்துருமா, இல்ல பைக்ல ஒழுங்கா போயிட்டு அந்த பட்டாசு இதுல பார்த்து வந்துருமா? எவ்வளவு பேர் பயத்து வந்துருப்பா சொல்லுங்க பண்ணி. எத்தனையோ கோடி பேர் அந்த பசங்க, ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பட்டாசை மேல போற பட்டாசை தலைகளை திருப்பி கீழே வைக்கிறான், சைட்ல வைக்கிறான். சொல்றது புரியுங்களா? இப்ப அது அவன் மேலேயே போடும், மத்தவங்க மேலேயே போடும். எவ்வளவு பேர் டிஸ்டர்ப் ஆகணும் அவனுக்கு தெரிஞ்சு அதை செய்யறான். கேட்டா விளையாட்டு. இதுதான் விளையாட்டோட மூலமே. விளையாட்டு கோசம் வாயில பாம்பு வச்சு கூட ஆசீர்வாதத்துக்கு இல்ல, வச்சுக்கிறான். விளையாட்டு கையில வச்சுக்கிறான், கையெல்லாம் திரிஞ்சு போகுது, வேற ஏதாவது விளையாட்டுன்றான். இந்த அளவுலதான் நம்ம அறிவு இருக்குது, இந்த அளவுல நம்ம தன்மை போகுது. இப்ப நீ திருச்ச ஒரு இலை, உன் புள்ளன்ற ஒரு இலை நீ திருச்சி வச்சுட்டு இப்ப அவனுக்கு என்ன ஆச்சு, நீ பக்கு இருக்கு எல்லா தாய் தந்தை இருக்கும். உண்மையா இருக்குமா இருக்காதா? ஏன்னா நான் இன்னைக்கு வெளியே போனோம், நம்ம தீபாவளிக்கு அந்த எல்லாரும் பலரும் போவோம், அந்த பசங்க மரம் பாக்குறேன், அவ்வளவு சந்தோஷமா விளையாடல. அவனை குத்தி கிழிச்சுட்டு காயப்பத்தி விளையாடுன்றாங்க. மருந்து ஃபுல்லா உடம்புல பூசிக்கிறாங்க, டப்பாஸ் அவன மேல வச்சு அவங்களே கீழே விடுறாங்க, அவங்களே எழுதுறாங்க. இதுல விளையாட்டு ஒண்ணுமே இல்லை. அவன் காயப்படுத்திக்கிறான், அதை விளையாட்டுன்னு நினைச்சுக்கிறான். உண்மைதானே? இப்ப வெடிச்சா அது சத்தத்தை காதால கேட்க முடியாது, அதை ஒளிய பார்க்க முடியாது. உண்மைதானே? அது அவ்வளவு குப்பை, அவ்வளவு டஸ்ட். இது நீங்க குப்பாடுறாங்க, நீ எவ்வளவு பேர் குப்பாடுறாங்க. இவ்வளவு குப்பை யாரு போட்டா? நம்ம தான் போட்டோம், அறிவுடையவர்கள் போட்டுக்கிறாங்க. ஆமா, இது என்ன கொஞ்சமாவது எவ்வளவு பேர் இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த தூய்மை பணியாளர் எவ்வளவு குப்பையில வெளியே எடுக்கணும். மழை வேற பெய்யுது, சாதாரண மழை மழை பெய்யுது அப்படி ஊறி ஓட்டிட்டு தரையோட. ஆனா எல்லாரும் போட்டவனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், எங்க இடத்துல குப்பை எடுக்கல, எங்க இடத்துல இதை பண்ணல. இந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். இது ஏன் நடக்குது? அதிகமான பாப்புலேஷன், அதிகமான நூலை திருச்சினே போறீங்க, திரிக்க பிரச்சனைகள் அதிகமாகும். பிரச்சனை அதிகமா உங்களோட அறிவும் உங்க அனுபவத்தை எழுதுனே போறீங்க. நீங்க ரொம்ப கீழ்நிலைக்கு போறதுக்கான சோர்ஸை நீங்களே உருவாக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத. நீ மூலத்துல இருக்கிற, நீ மூலத்துல இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கோசம் ஒண்ணு உருவாக்குற. உன்ட நம்பிக்கை இல்லை, உன்கிட்ட பயம். என்ன பாருங்க, திருமணம் பண்றது இல்ல, நாளைக்கு போற காலத்துல என்னங்க பண்ணும் அப்படின்ற பயம். நீ என்ன பண்ணா மட்டும் நீ போற காலத்துல கூட யாரும் வருவாங்களா? கிடையாது. உங்க வாட்சே வச்சு பார்த்துப்பாங்களா? கிடையாது. நீங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணவதான், எல்லாரும் குழந்தை குட்டி பெற்றவதான். அப்ப இவ்வளவு முதியோர்களுக்கு இவ்வளவு ஆசிரமம் எங்க இருக்குது? திருமணம் பண்ண கல்யாணம் பண்ணவளாங்கிறாங்க. மொத்த பேர் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ண ஆசிரமத்துல இருக்கிறான். அதை நடத்துறவனால எல்லாம் பண்ணாம இருக்கிறான்.
உண்மையிலே நீங்க கூட பாருங்க, கட்டாயம். எந்த ஒரு NGOs யார் நடத்தணும் பாருங்க, மேக்ஸிமம் திருமணம் பண்ணலாங்க, இல்ல நம்மளுக்கு எதுங்க வராங்க. ஆனா அதை பண்ணவெல்லாம் பாரு அதை உள்ள இருப்பான், அதை பண்ணவே பண்ணாதான் அதை நடத்தி இருப்பான். கட்டாயங்க. உண்மைதானே? உண்மைதான். இப்ப இது ஏன் நடக்குது? ஏன்னா நீங்க ஒண்ணு உருவாக்கினே போனீங்கன்னா உங்களுக்கும் வலி அதுக்கும் வலி. உன் வழியை உன்னால சரிப்படுத்திக்க முடியல, பிற வழி எப்படி சரிப்படுத்த முடியும்? உனக்கான உன் அறிவை பெறத்துக்கான சோர்ஸ் இங்க குறைவா இருக்குது. அதை நீ பெறனால பிறர் நன்மை கோசம், பிறர் நல்லா இருக்கும் கோசம், பிறருக்கு மகிழ்விக்கணும் கோசம் நீ போகணும். உண்மைதானே? அதுக்கு போனோம்னா உனக்கு ஒரு ஃப்ரீ வேணும், உனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அப்பதான் நீ அதுக்குள்ள போக முடியும். நீ அதுக்குள்ள போய் அதை செய்யதான் உன் நூலோட தன்மை எவ்வளவு வலிமை, நானே அந்த மூலமாகிற அறிவு உனத்துக்கான சோர்ஸ் அப்பதான் கிடைக்கும். நீ என்ன பண்ற, ஏற்கனவே உன் வலிமைன்னு உங்களுக்கு தெரியல, அதை கொண்டு நீ அந்த நூலை இன்னொரு பிரிக்கிற. ஏற்கனவே அந்த நூல் அறந்து போற மாதிரி இருக்குது. இன்னும் அதை திருச்சா நான் இன்னொரு நூல் வரும், நீ சீக்கிரம் அறப்போது கன்ஃபார்ம். கட்டாயங்க. நீ திருச்சிவே போறிய, நீ திருக்க நம்ம பிரச்சனை அதிகமாகும், வலி அதிகமாகும், துன்பம் அதிகமாகும். எப்பா தலை வெடிக்குதுப்பா இவங்களோட முடியலன்னு சொல்லுவேன். அப்படிதான் சொல்றாங்க நீங்க எல்லாரும். திருமணம் பண்ணவன் மொத்தம் பேர் சொல்றான், ஏன் திருமணம் பண்ணன்னு தெரியலன்றான். திருமணம் செஞ்சுட்டு தான். ஆமா, திருமணம் பண்ணாதவங்க நாங்க திருமணம் பண்ணிதான் நாங்க பாப்போன்றான். ஏண்டா பட்டவன் சொல்றான் கேட்க மாட்டேன், இவன் நான் பண்ணிதான் பட்டுதான் பாப்பேன். பட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு இல்லைங்க பண்ணாதீங்க, இதை தானே முன்னாடி சொன்னேன், இதை தானே இப்ப நீ செய்யற. இப்ப இதை செய்யறதுனால உங்களுக்கு என்ன நன்மை இருப்போது? இவங்க நன்மை உண்மை பாருல, குழந்தை பெற்ற நன்மை. டேய் என்ன நன்மை? யோசனை வழி. நீங்க நன்மைக்குள்ளேயே போத்த சோச மொத்த தடுத்து வச்சிட்டீங்க, ஆனா நன்மை எடுத்தீங்க. இதனால சொன்னேன், ஒரு நூலா இருக்கிற வரைக்கும் தான் உன் வலிமை. ஒரு நூலு திருச்சிங்கன்னா இன்னொரு நூலா மாறும், அப்போ உன் வலிமை குறையுதுன்னு அர்த்தம். திருப்பி நீ திருச்சன்னா இன்னொரு நூல் வரப்போகுதுன்னு ஆகும்போது இந்த நூலை ஸ்ட்ரென்த் போயினே இருக்குதுப்பா. இந்த ஸ்ட்ரென்த் போகப்போ இந்த நூல் அறந்துரும்பா. ஆரம்பிச்சுன்னா அந்த நூல் இல்லாம போயிடும். இப்ப அந்த நூல் இல்லாம போனா உன்னோட நூல் உருவாக்கிட்டு போயிடுது, திருப்பி அது திரிக்கும். திருப்பி ஆக மொத்தம் பாருங்க எதுவுமே போல. அந்த நூலை இதுல இருந்து நூலை இதுக்கு கொடுத்துட்டு இது கம்மி ஆயிட்டு இது திருச்சி நிற்குது. இதே வேலையை பார்த்துருந்தா என்னைக்கு தான் அந்த கனமான கயிறோட நீங்க ஒன்று சேருது. அந்த மூலமான கயிறு நான் தான் என்னைக்கு நீ அறியுறது. அப்போனா நீ திரிக்கிறத நிறுத்து, உன் உற்பத்தியை ஸ்டாப் பண்ணு. ஒண்ணுமே இல்லை, நீங்க இப்போ ஒரு நம்ம நாய்களை பிஸ்கெட்டை போடுறோம், நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 40-50 நாய் இருக்குது. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு 10 நாய் பெண் நாய், எல்லா நாய் குட்டி போட்டுக்குது. ஒரு நாயும் 5 குட்டில இருந்து 10 குட்டியிலும் போட்டுக்குது. இப்போ அந்த நாய்க்குட்டி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்ப நான் தினைக்கும் நான் காலைல 6:30 மணி 5:30 மணிக்கு போய் பிஸ்கெட் போடுறேன். எல்லா குட்டியும் ஒரே டைம்ல 10 குட்டி ஒரே அது அம்மாட்ட பால் குடியுது. அதுக்கு பால் வருதா வரலையா எது தெரியல, எந்த உணவு கிடையாது, வாய்ப்பே இல்லைங்க. கண்டிப்பா யாரோ போட்டா உண்டு இல்ல, வழியே கிடையாது. ஆனா அதுவும் அந்த வாழ்க்கையா வாழ்ந்துக்குது. இப்ப எத்தனை நாய் எப்போ இப்ப எனக்கு கிட்டத்தட்ட இப்ப 100 குட்டி இது உள்ள. இப்ப அந்த 100 குட்டில கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாசத்துல எத்தனை குட்டி சாவனம் லேரா பார்க்க போறேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துன்னே இருக்கிறேன். கண்ணத்துல குட்டி செத்துனே இருக்கும். ஏன்னா அதனால உணவு கொடுக்க முடியாது, ஆனா அதுக்கு தெரியாது. உண்மைதானே? ஆனா அதுக்கும் தெரியும். அதுக்கான சூழலை இங்க நம்ம மாத்தி வச்சா அது எல்லாமே மாத்திக்க முடியும். ஏன்னா இவ்வளவு தெரிஞ்சு இவ்வளவு புரிஞ்சுக்கிற நம்மளே இதுதான் சரி இதுதான் சரின்னு செஞ்சுருக்கிறோம். அப்ப அது சூழலும் இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை. அப்ப அது என்ன பண்ணும்? ஒரு பெண்ணாய் வானான்னு ஆசைப்பட்டவங்க ஒரு ஆண் சும்மா இருக்க போறது இல்லை, ஒரு ஆண் நாய் சும்மா இருந்தாலும் பெண் நாய் சும்மா இருக்க போறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சூழல் இருக்குது. இப்ப அந்த சூழல் இல்லாம இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த சூழலை இல்லாம அளவுக்கு யாரும் மாத்த நம்மளால வச்சா மாத்த முடியும். மாத்திட்டீங்கன்னா அந்த எண்ணெய் கம்மியாகும். கம்மியாச்சுன்னா அந்த வலி நீங்கும். இந்த இறந்த உடல் எல்லாமே அப்படியே கண் எதிர்க்கு அந்த தாய் எதிர்க்கு இறந்து செத்து போய் கீழே விழாது. ஆனா ஒன்றுலே இருக்குது. அதை பார்த்து இது கண்ணீர் நிறைய பார்த்து அப்படியே அழுதுனே இருக்கும். ஏன்னா அது கண் எதிர்க்கு அது குட்டி செத்து போயின்னு இருக்கும். 10 குட்டி போல ஒரு குட்டி தான் பெரிய விஷயம் வரக்கூடும். எதையெல்லாம் நம்மளும் வாழ்ந்துக்கிறீங்க. சேம் அந்த நாய்க்கு நம்மளுக்கு வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேர் எவ்வளவு குழந்தை பேபி ஹாஸ்பிட்டல்ல 10 இருக்குது உங்க எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு குழந்தைக்கு நோய் இருக்குதுன்னு நீங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்க முடியாதுன்னு நீங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு அதை மீண்டும் மீண்டும் செய்யறோம். ஒரே ஆசை, 4 பேர் சொல்லுவான் அப்பதான் சரின்னு சொல்றாங்க, வீட்டுல இருக்கிற ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு மொத்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது நீங்க தான். அந்த மொத்த கஷ்டன்றது என்ன? நீ ஒரு கனமா இருக்கிற நூலை திரிச்சுக்கினே போற. இந்த திரிச்சதுனால பிரிவினை வருது. பிரிவினை வருதுன்னா உனக்குள்ள டென்ஷன் அதிகமாகுது. நீ யாருன்ற ஒரு தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும், உன்னை போய் அன்பு செய்யணும், உன்னை போய் யாரும் ஹெல்ப் பண்ண என் குடும்பத்தை பார்த்தது என்னால முடியலப்பா, நான் எப்படிப்பா போய் பண்ண முடியும்? ஒரே வார்த்தை, வேலை முடிஞ்சிச்சு, இன்னும் முடிஞ்சு போனா நேரம் இல்லப்பா, இது ஒரு வார்த்தை. இதெல்லாம் நம்ம சொல்லி நின்றுக்கிறோம். நம்ம எல்லாருமே மூலமா இருக்கிறோம். அந்த கனமான உறுதியான கயிறோட ஒரு மூலம் நம்ம தான். அது திரிஞ்சு வந்துருக்கிறோம். காரணம் விளையாட்டு. இந்த சொன்ன பாருங்க, பட்டாசை வச்சு அவன் மேலே விட்டுக்கிறான், கேட்டா சந்தோஷம் ஜாலின்றான். அந்த அளவுக்கு அறிவு சரிமில்லாம அறிவு இல்லாம அந்த சின்ன பசங்க இருக்காங்க. அதே சின்ன பசங்க மாதிரி இந்த வயசானவங்க எல்லாரும், ஒரு 10 வயசானவங்க எல்லாரும் நான் கல்யாணம் பண்ணி குழந்தை கூட்டி போய் அவன் அறிவு இல்லாம அவன் இருக்கிறான். அதே 3வது வயசானவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிதான் அவன் அவன் அறிவு இல்லாம அவன் இருக்கிறான். உண்மைதானே? இங்க அவங்க தரத்துக்கு அவன் இடத்துல நிக்கிறான். தரம் முன்னாடி வயசு மட்டும் தான் மாறுது. ஆனா அறிவுன்றது அந்த வயசுக்கு இருக்க வேண்டிய அறிவே கிடையாது. ஒரே பழக்கமான ஒரே அறிவு. இத்தனை நாள் இப்படிதான் இப்படிதான் இருக்கும். எங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனா அப்படிதான் இருப்போம், நாங்க மாத்திக்கவே மாட்டோம். ஆனா இவங்க எல்லாரும் கூட அதை மாத்திக்கிறாங்க.
இவங்க எல்லாமே மாத்தினே இருக்கிறாங்க. ஆனா மூலமனத்தை மட்டும் மாத்திக்க மாட்டாங்க. இவங்களுக்கு எது ஜாலி எது சந்தோஷமா அதை மட்டும் மாத்திக்கிறாங்க, மத்த எதுவும் மாத்த மாட்டாங்க. ஆடையை மாத்திக்கினாங்க, வாகனத்தை மாத்தினாங்க, வீடை மாத்தினாங்க, அழகு சாதன பொருளை மாத்தினாங்க, மருத்துவத்துக்கு தேவையான பொருளை மாத்தி எல்லாமே மாத்தினாங்க. இது எல்லாமே இன்னைக்கு இருக்கிறது. உண்மைதான், இன்னைக்கு இருக்குது இது எல்லாமே. இதை வச்சுதான் நீங்க வாழ்க்கை காய்கறில இருந்து எல்லாமே இன்னைக்கு தான் ஹைபிரிட் எல்லாமே இதான் சாப்பிட்ற வழி கிடையாது மாற்றத்துல வண்டி. ஆனா இந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்த ஒரு அன்பு சார்ந்த ஒரு சிந்தனைக்குள்ள போங்க, நீங்களும் கொஞ்சம் மாற்றம் பண்ணீங்கன்னா பழசெல்லாம் அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று வாழ்ந்தா சிறப்பான வாழ்க்கையும் அப்படிதான் சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று அந்த வாழ்க்கை வாழணும். இல்லை இறைவன் கொடுப்பானா அப்படி? இறைவனுக்கு தெரியாதா? இறைவனுக்கு தெரியாதா? அது தெரியாதா? இது புரியாதான்னு நீ தான் வழியில அவசப்படுற, நீ தான் தேவையான சொல்யூஷன் பண்ற. உண்மைதானே? உண்மைதாங்க. அப்ப இறைவனுக்கு தெரியல அர்த்தமா? இல்ல சும்மா நீங்கதான் இவ்வளவு சொல்றீங்க. இறைவனுக்கு தெரியாதா? இறைவன் தெரிஞ்சா குழந்தை கொடுக்க குழந்தை கொடுக்க காரணம் நம்ம வாழ்ந்தான் சரியா கொடுக்குது. அவ்வளவு குத்தூர் என் வழி நீக்க வேண்டியது தானே, உன் துன்பத்தை போக வேண்டியது தானே, உனக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை கொடுக்க வேண்டியது தானே, நீங்க எல்லாரும் மாமிசம் சாப்பிட்டா வாழக்கூடிய வாழலான்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுக்க வேண்டியது தானே. ஏன் அதை கொடுக்க முடியல? ஏன்னா அதை நீ தான் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே நீ தான் பண்ணிக்கின, இது நீ தான் பண்ணிக்கணும் கட்டாயமா. இதுக்கு மட்டும் நீங்க எத்தனை அங்க போயிருது. மற்றது எல்லாமே நீ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது இறைவன் சொல்லி சாப்பிடுற இல்ல, நீ இப்போ புதுசு புதுசா ஆர்டர் போட்டு இறைவன் சொல்லி பண்றீங்க, புதுசு புதுசா பில்டிங் டிசைன்ஸ்லாம் கட்டுறீங்க. வெறும் அழகு சாதன டிசைன், ஒரு வீட்டுக்கு டிசைன் மட்டுமே 10 லட்சம் செலவாது. வெறும் டிசைன் எந்த பிரச்சனை கிடையாது. அந்த டிசைனை கட்டி புறா வந்து உட்கார வர போடுறான், அந்த டிசைனை வெளியே தெரியல. அந்த அளவுக்கு அறிவில்லாம நம்ம வாழ்ந்து இருக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க செய்யறீங்க, அதெல்லாம் புதியது. அதுக்கெல்லாம் செய்யறதுக்கு ஒரு காசு இருக்குது, எல்லாமே இருக்குது. மத்த எந்த விஷயத்தினா ஒரு மெயினான விஷயத்த சொல்லி அதை மாற்றம் பண்ணுங்க. நீங்க அன்புக்குள்ள வாங்க, கருணையை பத்தி சிந்திங்க, அறிவை பத்தி யோசனை பண்ணுங்க. நீங்க திருமணம் பண்ணாது உங்க வாழ்க்கை என்னன்னு பாருங்க. உங்களுக்கு யாருக்கு வச்சாலும் உங்களுக்கு வலி போட வராங்க, உனக்கு வலிக்குது, அந்த வலி உங்களால போய்க்க முடியல. உங்க மனைவி வந்து அவங்களுக்கு வலிக்கும், அந்த வலி உங்களால தாங்க முடியாது. உனக்கு நான் என்ன சொல்றேன், நீ துன்பத்துல மாட்டிக்காதப்பா, இன்பத்துக்குள்ள வா. துன்பத்துல மாட்டிக்காத நீ இன்பம் நினைச்சது இதெல்லாம் இன்பம் கிடையாது. இதெல்லாம் ஒரு சிற்றின்பம் மாதிரி வந்து உன்னை அதுக்கப்புறம் பெரிய துன்பத்துல கொண்டு போய் விட போகுது. அது உருவம் தெரியல, உருவம் கஷ்டம், அது அவ்வளவு கஷ்டம். அவங்களுக்கு உடம்பு கஷ்டம் அவ்வளவு தாங்க முடியாது. ரெண்டாவது ஒரு குழந்தை பெற்றெடுப்பீங்க, சுத்தம் முடிஞ்சது கதை. அதோட அந்த குழந்தைக்கு ஏற்ற பக்கு 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 இருக்கும். நான் எதுவுமே பண்ணாம இருக்குது பையன் ஊருப்பட்ட பக்கு பக்குன்னு இருக்குது. காரணமே எல்லாமே நம்ம வழி ஆகிடுச்சு. இவங்க எங்க தப்பு சத்தக்கார பக்கு இருக்குதுங்க, சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. இப்ப நீ போய் கத்துறா, டே இப்படி வெடிக்காதீங்கடா, உங்க மேல போட்டுட்டா யாரு மேல போட்டுருவிடான்னு சிரிக்கிறான் பார்த்து. நான் ஒண்ணு சொல்ல, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும், நீ சிரிப்புன்னு தெரியும், வேற வழி இல்லையே, வேற என்ன பண்றது சொல்லி பாப்போம். சொல்லுவோமே. உனக்கு பட்டு நீ வழியில அவஸ்தப்பட்டா எனக்குதான் வழி, வேற யாரு மேல போட்டு அவனுக்கு வழி வந்தாலும் எனக்குதான் வழி. நான் அதனால போய் சொன்னேன். சொல்லி திரும்பி பார்த்து எங்க சொன்னா அங்கே வைக்கிறான் பட்டாசை சொதப்படுதுங்களா. அப்ப நம்ம கரண்ட் பாஸ்ல வைக்கிறான் பட்டாசை, அது எங்க பண்ண பாருங்க அவனை. இப்போ நம்ம கேட்டா அவன் சரின்னு சொல்றானுங்க. இதுதான் இப்ப எப்படி இதை சரின்னு சொன்னாலும் அதே மாதிரி இவங்களும் இதை சொல்றாங்க, இப்படிதான் சரி, இப்படிதான் எல்லாம் சொன்னாங்க, இப்படிதான் பண்ணாங்க, உங்களுக்கு இப்படிதான் சொல்லிட்டு போனாங்க சொல்லி அவன் எப்படி கரண்ட் பாக்ஸ்ல பட்டாசை வச்சானோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கைன்ற ஒரு அந்த நூலை திரிச்சுக்கினே போறானுங்க. பட் அதை திரிக்கிறதுனால ஒண்ணாவது, நீ யாருன்ற அறிவு நீ பெறமாட்ட. உனக்கு கொஞ்சமா வலி வரக்கூடிய இடத்துல பெரிய வலி வரக்கூடிய சூழ்நிலை நீ போற. நீ மாட்டிக்கிட்டு இப்ப நான் சொன்ன இதெல்லாம் அவஸ்தைப்பான அந்த அவஸ்தையை போய் அனுபவிச்சு, ஆமாப்பா நீங்க சொன்னதுக்கு புரிய எனக்கு அவஸ்தை தான், இதை நீ என்கிட்ட திருப்பி ரீப்ளை பண்ண போறேன். கத்துக்காம செய்ய மாட்டேன். ஆமா, நான் என்ன சொன்னதே இது நடந்துரும் வேண்டாம்னு சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேன், போய் பண்ணிட்டு அன்னைக்கே சொன்னாரு பட்டுட்டு நீ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும், அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஆகணும். அதுக்கப்புறம் நீங்களே கிடையாது தாண்டிட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது கூட போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுடும். ஆக மொத்தத்துல நம்ம எல்லாருமே ஒரு கனமான கயிறோட மூலம் நம்ம தான். நம்ம இலைகளா திரிச்சுன்னு போக கூடாது. இலைகளா திரிக்கிறது நம்ம வாழணும்னு ஆசைப்படுறது ஒரு இலை, திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது 2வது இலை, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுன்றது அது பழைய இலை. இந்த இலை ஆயிடுச்சுன்னா ரொம்ப சொல்லுவாங்க, நூலுக்கு நூல் இலை விட்டுச்சுப்பா, இலை விட்ட நூல் அறுந்துட்டு போடுவான், காத்தடி விட்டுன்னு இருப்போம், அந்த நூல் அப்படியே லைட்டா பிரிஞ்சுனே வரும், இலை விட்டுச்சா அதே போய் அறுந்து போயிடும். நீங்க அதே போல ஒரு இலையா திரிக்க நூலோட வலிமை குறைஞ்சதுன்னா உங்களுக்கு அறிவுன்ற தன்மையை பெறத்துக்கான சோர்ஸ் குறையும். ஆனா நம்ம எல்லாருமே மூலத்தோட குறிப்பாதான் நம்ம இருக்கிறோம். அது எந்த சமயமும் படாதீங்க. நீயா உன் அறிவு சிறுமியாக்கி நீயா பண்ணின்னு வர. ஏன்னா நீங்க எல்லாத்துக்குமே நீ இறைவன் பண்ணிட்டான்றீங்க. அந்த இறைவன் தான் இதையும் பண்றா, நீங்களே சொல்றீங்கன்னு அர்த்தம். கட்டாயமா உண்மைதானே? அப்ப இறைவனே இதே பண்ணுவான்னா, அப்ப இறைவன் அதே பண்ணுவானா, அப்ப ஒரு வேலையில எல்லாம் இருக்கிறானா, அப்ப வேலை யார் நிறுத்துறது? நம்ம தான் நிறுத்தணும். உனக்கு வலி உன்னை நீ மாத்திக்க மாட்டா, இறைவன் மாத்த முடியாது. ஏன்னா இறைவன்றது நீ தான். உன் வலி நீ கொடுத்துக்கிற. இப்ப நான் சொல்றேன் பட்டாசு வெடிக்காதப்பா, நான் சொல்றேன் வெடி பண்ற கண்ட பட்டாசு வைக்கிறான், என்ன பண்ணலாம்? இப்ப நான் இப்ப இறைவன் வைக்கிறான் வெயில சொல்ல முடியும்? சொல்லி பாக்குறேன், சரி கேட்கலாம் வந்துடுறேன். வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் கத்துறது நடக்கும், வேற ஒண்ணும் நடக்கும். அதுக்கப்புறம் கூட அவன் போய் சொல்லுவான், என் வைக்காத பண்ணுவான், அவன் கேட்க மாட்டான். இதே திருப்பி இதே ரொட்டீஷனா செஞ்சு
இந்த இலைகள் திரிக்கப்பட்ட இலைகள் பல இலைகளை திரிஞ்சுக்கினே இருக்குது. இது திரிஞ்சு 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 ஒரு நாள் திரிஞ்சது மொத்த இலையும் கட்டாயிடுச்சுனாலும் வேலை முடிஞ்சிடும். மொத்த இலைக்குள்ளேயும் அன்புன்ற ஒருமைன்ற ஒரு குணம் வந்தா நம்ம மூலமான கயிறா இருக்கிறன்னு நினைக்கும் போது இது முடிவு வந்துடும். இதை நம்ம எப்படி இந்த அறிவை நம்ம தரலான்றது உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா நம்ம எது ஒண்ணுமே தனியா இல்லை, நம்ம எல்லாரும் ஒருமை குணத்துல ஒன்னா இருக்கும். அந்த ஒருமை குணமும் நம்ம ஒன்னா இருக்கிறது என்னைக்கு நம்ம புரிய வரணும், நமக்குள்ள அன்பு அதிகமாகும் போது ஒருமை குணம் வரும்போது இது கட்டாயம் தெரிய வரும். நம்மளே மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு வாழ்க்கைக்கு புதியதை எடுத்து நம்ம கையாளுறோம். அதே போல இன்னைக்கு அன்புன்ற ஒரு விஷயம் புதியது. அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள ஆழ்ந்து போங்க. ஒருமை குணத்தை வளர்த்துணும்னு ஆசைப்படுங்க. நம்ம எல்லாரோட கோலுமே அன்புன்றதை நான் வளர்த்துக்கு போறோமா, இதான் என் கோலு, இதான் அச்சீவ்மெண்ட்ன்றத நம்மளுக்குள்ள கொஞ்சம் ஆணித்தனமா உங்களுக்குள்ள வைங்க. வச்சு இதை நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. முன்னாடி இருந்து இப்ப எப்படி தெரியும் பாருங்க. அந்த மாற்றத்தை வரணும்னு ஆசைப்படுங்க. இதுக்குள்ள கம்பேரிசன் பண்ணி பார்த்து நீங்க அன்பும் கருணையும் ஒருமை வளர்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற வழி நீங்கி எல்லாரும் நிச்சயமான பேர்மை நிலைக்கு 100% கட்டாயம் போயிடுவோம். நம்ம எல்லாரும் ஒருமை குணத்தோடு நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கிறோன்றது 100% உண்மை. அது எந்த சந்தேகமும் படாதீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மிக்க நன்றிங்க.